ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு நடுநிலையான ஒரு மனிதராக இருக்க மாட்டார், தாவைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும் இல்லையா? என்னை பொறுத்தவரையும் எது நியூட்ரலிட்டின்னா மக்கள் பக்கம் நிற்கிறது, அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நிற்கிறது. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் வந்து சேனலாக ஆஸ் எ இண்டிவிஜுவலாகவும் சரி ஒரு சேனலாகவும் சரி பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், அதான் கட்சியின் நிலைப்படும். அப்போ ரெண்டும் ஒன்றாயிடுதுல்ல. இப்போ சீமான் அவர்கள் வந்து நீங்கள் தாவைக்கில் ஜாயின் பண்ணதுக்கு ஏதாவது விஷஸ் சொன்னதோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது பேசியிருக்காங்க, அதை தொடர்ந்து கால் பண்ணி ஏதாவது? இல்லை, நான் இன்னும் பேசல. ஓகே, இந்த நட்பு வந்து தொடருமா? தாவைக்கல் இது என்னங்க, இது எல்லா இடத்துலையும் தொடர்தான் செய்யணும். டிவிக்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் நாத்தாக்கல்ல கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்பு 2 துருவ நட்சத்திரங்கள் இருக்கும். ஒன்று ஜெயலலிதா இருக்கும், இல்லைன்னா கருணாநிதி இருக்கும். எம்ஜிஆர் இருப்பார், இல்லைன்னா கருணாநிதி இருப்பார். இன்னைக்கு துருவ நட்சத்திரங்கள்ன்றது 2 இல்லை, 1. ஒன்லி கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றதுனா எங்கள் லீடர் தான். தாவேகா தலைவர் மக்கள்கிட்ட கேட்குறாரு, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க கொள்கை எதிரி யாருன்னு கேட்குறாரு. மக்கள் சொல்றாங்க. இப்படி தன்னுடைய எனிமியை டிக்ளேர் பண்ணிட்டு எந்த அரசியல் கட்சி நீ களத்தில் நிற்கும்? திமுகல இருந்து தாவேக்காக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து தூய்மையானவங்களா மாறிடுவாங்க. திமுகல இருந்து எதுக்கு வரணும்? இல்ல, திமுகல இருந்து வராங்க, அதிமுகல இருந்து வராங்க, பாஜகல இருந்து வராங்க. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. பேட்டியில சொன்னாங்களா? ஆர் யூ ஷூர்? பேட்டியில வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்ட டேஸ். லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு நல்லா பேசி டக்குன்னு ஜோக் அடிக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு 25 கேள்வி நான் கேட்கணும். ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் எடுத்தால 25 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட போகணும். அப்போ 80,000 பேர்த்த எத்தனை வருஷமா எடுப்பீங்க? இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கத்திலிருந்து தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் சார். நீங்கள் டிவிக்கில் வந்து தேசிய செய்தி தொடர்பாளராக வந்து ஜாயின் பண்ணீங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் நான் முதல் முறையாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்குது? ரொம்ப நன்றிமா, உங்களோட வாழ்த்துக்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது. கொஞ்சம் அதிக பொறுப்புணர்வோடு இருக்கிறதா நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட், இப்போ வந்து ஐ ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் கரிஸ்மேட்டிக் லீடர். அப்போது அவ்வளோ அந்த பொறுப்பு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னா வந்து மூத்த பத்திரிகையாளர், ஒரு நடுநிலையான பர்சன் அப்படி தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பொதுவாக ஒரு பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு நடுநிலையான ஒரு மனிதராக இருக்க மாட்டார், தாவைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும் இல்லையா? இது எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நியூட்ரலிட்டி அப்படின்றது ஒரு மித். நியூட்ரல்னு ஒன்று இல்லவே இல்லை. எது நியூட்ரலு? என்னை பொறுத்தவரையும் எது நியூட்ரலிட்டின்னா மக்கள் பக்கம் நிற்கிறது, அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நிற்கிறது. ஸ்டாண்டிங் வித் விக்டிம்ஸ். இந்த ஒரு 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 அரசு இயந்திரத்தாலேயோ இல்லை ஒரு ஆளும் வர்க்கத்தாலேயோ இல்லை ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாலேயோ யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் உண்மையான நியூட்ரலிட்டி. சரிங்களா? அப்போது தாவேக்காவும் அதை தான் செய்யுது. நேற்று எங்களுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஓரியன்டேஷன் நடந்ததுன்னு வைங்களேன். அந்த ஓரியன்டேஷனில் கட்சியில் ரொம்ப முக்கியமான உறுப்பினராக மூத்த உறுப்பினர் இருக்கிற திரு ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, வி ஷுட் ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்ன்றது. என்னடா அது, நம்மளும் இவ்வளோ நாள் அதை தானே நினச்சிருந்தோம், நம்ம பண்ணுற வேலை வி ஷுட் ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்ன்னு இருக்குது. இது சொல்லுமே. அப்போது அதே தானே அந்த கட்சின்னு சொல்கிறாங்க நமக்கு. அப்போது 2 பேருக்குமே வந்து ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஜெல் ஆகுதுல்ல. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்றது போது நாங்கள் வந்து அதை சேனலாக ஆஸ் எ இண்டிவிஜுவலாகவும் சரி ஒரு சேனலாகவும் சரி பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், அங்கே இவ்வளோ நீர்நிலைகளையும் இவ்வளோ இயற்கையையும் இவ்வளோ அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு அங்கே ஏர்போர்ட் எதுக்கு அப்படின்றது தான் எங்களோட நிலைப்பாடு. அதான் கட்சியின் நிலைப்பாடும். அப்போ அவர்களுமே மக்களோட தானே நிற்கிறாங்க, அதுவும் பாதிக்கப்படும் மக்கள் கூட தானே நிற்கிறாங்க. அப்போ ரெண்டும் ஒன்றாயிடுதுல்ல. அதனால எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. இப்போ இன்னொரு கேள்வி சார், என்ன அப்படின்னா பொதுவாக வந்து தொடர்ந்து தாவேக்கல்ல இணையறதுக்கு முன்னாடி நீங்களா இருக்கட்டும் இல்லை இப்ராஹிம் ராவுத்தராக இருக்கட்டும் இன்னும் நாஞ்சில் சம்பத் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து தாவேக்காவுக்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. மேபி வந்து இது என்ன மாதிரியான பார்வை? இல்லை குரல் கொடுத்தோம்னு தாவேக்காவுக்கு குரல் கொடுக்கல.
தாவேகா மேல தொடர்ந்து பரப்பப்பட்ட எல்லாருமே இருங்க நான் சொல்லி முடிச்சேன். இப்போ தாவேகாவில் பரப்பப்பட்ட பொய் செய்திகளை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணேன். அது பொய், அவங்க திட்டமிட்டே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் பண்ணியிருந்தேன். அது நான் கைதான விஷயமா இருக்கலாம், அதற்கு அப்புறமா இருக்கலாம், இல்லை அதற்கு முன்பாக இருக்கலாம். டிஎம்கேவோ மற்ற ஊடகங்களோ இவர் வந்து ஃபேக்டாக பேச மாட்டேங்கிறாரு, இவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இங்கே பேசினது ஃபேக்சுவலாக தப்பு அப்படிலாம் தான் நியூஸ் பரப்புனாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவர் தலைவர் பேசினதெல்லாம் சரி, அதற்கான தரவுகள் இது அப்படின்னு தான் நான் பேசியிருந்தேன். அது மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் பேசியிருந்திருப்பேன். அப்போது அதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு கிடையாது, அதுதான் உண்மையும் கூட. இப்போ பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லை அப்படின்னு நான் அப்போலாம் கட்சியில் சேரல. பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னார். இல்லை ரேஷன் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பிச்சு. ஏங்க அந்த ரேஷன் கடையே இல்லைங்க, அரிசி கடைங்க, அரிசி கடை போய் ரேஷன் கடையாக சொல்லக்கூடாதுன்னு இத்தனை ரேஷன் கடை இருந்தது, இத்தனை ரேஷன் கடை மூடப்பட்டது அப்படின்னு நம்ம ஃபேக்டாக சொல்கிறோம்ல. அது ஃபேக்ட்னும் போது அது தாவேகாக்கு சப்போர்ட் மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலாக ஃபேக்ட் அவங்க சொல்கிறதும் ஃபேக்ட் தான். ஆனால் இங்கே நிறைய குரல்கள் அது வந்து தப்புன்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு குரல் வந்து அது சரி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இனி நான் எடுப்பது தான் தாவேகாவோட உண்மையான ஆதரவு நிலைப்பாடு. ஓகே, நீங்களும் சீமான் அவர்களுமே வந்து தொடர்ந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு தான் வந்து பொதுவாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் அவர்கள் வந்து நீங்கள் தாவேக்கில் ஜாயின் பண்ணதுக்கு ஏதாவது விஷஸ் சொன்னதோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா, அதை தொடர்ந்து கால் பண்ணி ஏதாவது? இல்லை, நான் இன்னும் பேசல. பேசல. ஓகே, இந்த நட்பு வந்து தொடருமா தாவேக்கா? இது என்னங்க, இது எல்லா இடத்துலையும் தொடரத்தான் செய்யும். ஓகே, இல்லை சார், டிவிக்கில் ஜாயின் பண்ணால் நீங்கள் நாத்தாக்கல்ல கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். நான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்றது எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நம்பினேன். ஓகே, ஹி வில் ஸ்டார்ட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது நான் உண்மையிலே, ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நானும் ஒரு மனிதர். அப்போ வந்து எங்கே அவரோட பயணம் எங்கே போகுது அப்படின்றத ரொம்ப அப்போவே நான் நினச்சேன், ஒருவேளை கட்சி ஆரம்பித்தா நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, எப்படி அவங்களுடைய பொலிட்டிக்கல் அணுகுமுறை எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் கூட நான் அதனால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே இது பரவாயில்லையே அப்படின்னு இருக்கும்போது அவங்க தான் கேட்டாங்க ஜாயின் பண்ண முடியுமான்ட்டு. ஃபஸ்ட் நான் மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் என் குழந்தைகள்கிட்டையும் மனைவிட்டையும் பேசும்போது அவங்க தான் திட்டினாங்க, ஏன் வந்து மறுத்துட்டீங்க, உடனே ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க திட்டினாங்க. அதற்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லை நான் வந்து என் ஃபேமிலியில் கலந்து பேசணும் இல்லையா, அவங்கள்ட்ட பேசாமல் முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு நான் பேசினேன். எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் வந்து ஓகே வி வில் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனது தான் நான் இது பண்ணேன். டிவிக்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க, சூப்பர் சார். ஓகே, இப்போது நீங்கள் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு ரீசன் நியூஸ் என்ன அப்படின்னா, தேர்தல் களம் வந்து சுடுபிடிக்க தொடங்கி பல நாட்கள் ஆகிடுச்சு. இப்போ கூட்டணி என்னைக்கு தாவேகான்ற கட்சி அறிவிக்கப்பட்டதோ அன்னையிலேருந்து சூடு பிடிச்சது இன்னும் 10 எரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. அது இட் வில் நெவர் கம் டவுன். யா, ஓகே. இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து கூட்டணி பற்றி அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட வந்து பாமக கூட்டணி வச்சுருக்காங்க. அதை ஒரு பக்கம் ராமதாஸ் மறுத்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதிமுக தொடர்ந்து பலவீனப்படுதுன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் வந்து அன்புமணி அவர்கள் வந்து நான் கூட்டணிக்கு வரேன்றது வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக பார்க்குறீங்க? இன்னைக்கு 2 திராவிட கட்சிகள் இருக்குல்ல, திமுக அதிமுக, ரெண்டுமே பலவீனப்பட்டிருக்கு. ரெண்டுமே மைனர் பிளேயர்ஸ் தான். தாவேகா தான் மேஜர் பிளேயரு. ஏன்னா தமிழக எலெக்ஷனில் 2026 தேர்தல் இருக்கு இல்லையா, அதுதான் யூனிபோலார் எலெக்ஷன் வாங்க. இதுக்கு முன்பு 2 துருவ நட்சத்திரங்கள் இருக்கும். ஒன்று ஜெயலலிதா இருக்கும், இல்லைன்னா கருணாநிதி இருக்கும். எம்ஜிஆர் இருப்பார், இல்லைன்னா கருணாநிதி இருப்பார். இப்படி 2 துருவ நட்சத்திரங்களை வச்சு தான் தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி துருவ நட்சத்திரங்கள்ன்றது 2 இல்லை, 1. ஒன்லி கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றதுனா எங்கள் லீடர் தான். அவர் மேலே தான் மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையும் அவங்க கொள்கையை வந்து சுத்தமாக விட்டாங்க. திரு இபிஎஸ் வந்து ஒரு ரீஜனல் லீடராக சுருங்கி போயிட்டார். அவர் வந்து ரீஜனல் லீடராக மட்டும் சுருங்காமல் ஒரு கம்யூனிட்டி லீடராகவும் சுருங்கி போயிட்டார். ஆனால் தாவேகா தலைவருக்கு வந்து ஹீ இஸ் அ காஸ்ட் நியூட்ரல். அவரை எந்த சாதியையும் நீங்கள் கொண்டு சாதி சாயம் பூசிட முடியாது, மத சாயம் பூசிட முடியாது. உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்களால் ரொம்பவும் நேசிக்கப்படுற ஒரு தலைவராக இருக்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் மலேசியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இன்றைக்கி களத்தில் யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது தொடர்ந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து இல்லை, இது டிஎம்கேவும் இல்லை, நாளுக்கு நாள் இது வந்து மாறிக்கிட்டே வருதுல்ல. இன்றைக்கி இவங்க 2 அன்கம்பேரபிள்மா. எங்களை வந்து இவங்க கூட ஒப்பிடவே முடியாது அந்தளவுக்கு. ஒரு மக்கள் எழுச்சின்றது
தானாக சேர்ற கூட்டம் தானே இதெல்லாம். ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் மலேசியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன தாவைக்காவினராக இருக்காங்க சொல்லுங்கள். அது அவங்க என்ன வந்து எல்லாம் இளைஞர் பட்டாளம் மட்டுமா அங்கே வந்தது? மலேசியாவே எலக்ட்ரிஃபை ஆயிடுச்சுல்ல. மலேசியாவுக்கு வந்து எல்லா உலக நாடுகள்லேருந்து வந்தாங்கல்ல. அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரியா? ஸோ ரெண்டுமே இன்றைக்கி வந்து ஒன்று ஐடியாலஜிக்கல், அதாவது கொள்கை சார்ந்த எந்த பிடிப்புமே இல்லாமல் ஒன்று போச்சு. ஒன்று ஏமாற்று கொள்கையை வச்சு திமுக நிற்கிது. அவங்க வைக்கிற எந்த கொள்கையுமே அவங்க அதில் கடைபிடிக்க தவறிவிட்ட கொள்கைகள் தானே அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் தவறவிட்ட கொள்கைகள்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டில் உள்ள கொள்கைகள் தான் வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட பேசும்போதும் சொன்னேன். டிஎம்கே ஏடிஎம்கேல உள்ள கொள்கை தான் வந்து விஜய் அவர்கள்கிட்டையும் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே பாஜகலேருந்து தான் மொத்தமாக ஆட்கள் வந்து டிவி கேட்க போகிறாங்க. இப்படி நான் கேட்குறேம்மா, எல்லா தலைவர்களும் அரசியல் தலைவர்கள்ட்ட நீங்கள் யாருங்க உங்களுடைய நிரந்தர எதிரி இருக்காங்களா? அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதை சொல்கிறாங்களா எல்லா தலைவரும்? ஏன் சொல்கிறாங்க அப்படி? ஏன்னா எல்லாரும் கட்சி மாறுறது வந்து யதார்த்தம் சார். ஓகே சார், ஆனால் வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். வேணாண்டா, நம்ம இப்போ ஏதாவது சொன்னோம்னா நாளைக்கு ஏதாவது நம்ம மாற்றி அமைச்சோம்னா சிக்கலாகிடும். அன்னைக்கு நீ இப்படி சொன்னியே அப்படின்னு மாற்றி அமைச்சிடா. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எஸ்கேப்பான ஆன்சர் தான் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இது வந்து எல்லா அரசியல் தலைவரும் சொல்கிறது. ஆனால் தாவேகா தலைவர் மக்கள்கிட்ட கேட்குறாரு, நம்மளுடைய அரசியல் எதிரி யார் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க கொள்கை எதிரி யாருன்னு கேட்குறாரு. மக்கள் சொல்கிறாங்க. இப்படி தன்னுடைய எனிமியை டிக்ளேர் பண்ணிட்டு எந்த அரசியல் கட்சி நீ களத்தில் நிற்கும்? சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து நான் 32 ஆண்டுகள் எனக்காக வாழ்ந்துட்டேன், அடுத்த வர்ற 30 ஆண்டுகள் உங்களுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வர்றது யார்? இவங்க சொன்னாங்களா இந்த எலெக்ஷன் பார்ப்பாரு, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி கழிச்சிட்டு போவாருன்ட்டு. அதையும் டிக்ளேர் பண்ணுறாங்களா எத்தனை வருஷம் ஐ வில் வித் யூன்ட்டு. இது மாதிரி ஒரு தலைமை பண்போட இவ்வளவு ஸ்ட்ராங்காக இங்கே யாருமே லீடர் இல்லையம்மா. சார், இப்போ நான் கேட்க வந்த கொஷின் என்ன அப்படின்னா நீங்களும் அப்படியே போயிட்டீங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க திமுக அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, ஓகே கொள்கையற்ற தனத்தில் மாறிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. இங்கேருந்து வரக்கூடிய தாவேக்காவுக்கு வர்றவங்களாம் வந்து இப்போ முன்னாடியே சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிஎம்கேக்கு வந்து எல்லாரும் போயிட்டா வந்து வாஷிங் மிஷினில் போட்டு செலவை செஞ்சு தூய்மையாயிருவாங்களா அப்படின்ற மாதிரி, திமுகலேருந்து தாவேக்காவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து தூய்மையானவங்களா மாறிடுவாங்க. திமுகலேருந்து எதுக்கு வரணும்? இல்லை, திமுகலேருந்து வராங்க, அதிமுகலேருந்து வராங்க, பாஜகலேருந்து வராங்க. சரி, இப்போ ரீசெண்டாக 16 பேர் ஜாயின் பண்ணாங்களா, அதில் எத்தனை பேர் சார் இருக்காங்க? ஏமா அதில் எத்தனை பேர் திமுகலேருந்து வந்தாங்க? ஒரு எம்எல்ஏ அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ வந்தார், சிடி பிரபாகரன். அவர் மேலே என்ன ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்குதா? இது எதுக்குன்னா தாவேக்காவுக்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து டிஎம்கேலேருந்து தான் வரணும், ஏடிஎம்கேலேருந்து தான் அப்படி கிடையாது. தாவேக்காவுக்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குல்ல. இப்போ தமிழக பாப்புலேஷனில் 60% 35 வயதுக்கு கீழானவர்கள், 60% 35 வயதுக்கு கீழானவர்கள். இவங்க வந்து ஒரு நல்ல தமிழகம், ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி, இதை தான் விரும்புகிறாங்க. அதை நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். அதுக்கு ஏன் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க? ரெண்டாவது, 2 பேருமே ஊழல். யார்? இவங்களும் ஊழல், அவங்களும் ஊழல். நம்ம ஓட்டே போட வேணாண்டா அப்படின்ற அவங்க வந்து சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு பெரிய நம்பர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. தே வில் ஆப்ட் ஃபார் டிவிகே இல்லை. ஓகே சார். ஸோ எந்த அடிப்படையில் பார்த்தாலும் we are the major political force in தமிழ்நாடு today. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, என் கட்சிக்கு வரவங்களுக்கு வந்து உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு. அதே போல தான் வந்து கட்சிக்கு வந்த எல்லாருக்குமே வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ இதே வந்து கட்சிக்குள்ள விஜயை நம்பி நான் விஜய்க்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த இளைஞர் படை இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க கொடுக்கறதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தகுதியான பர்சன்ஸ் யாருமே இல்லையா கட்சிக்குள்ள? இப்போ யாருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கப்படல? இல்லை சார், கட்சிக்குள்ள இப்போ நான் பார்த்த வரைக்கும் வெளியிலேருந்து போன எல்லாருக்குமே உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அதிகம். அவங்களோட நான் பார்த்ததுமே, இப்போ லெட் மீ டேக் மை எக்ஸாம்பிள். எனக்கு வந்து 51 வயது, ரைட்டுங்களா? எனக்கு இம்மீடியட் பாஸாக இருக்கிறார்ல, நான் வந்து ஒருத்தட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு இருக்குல்ல, அவருக்கு வயது வந்து என்னில் பாதி தான் இருக்கும், 26லேருந்து 28 தான் இருக்கும். அவர் தான் எனக்கு பாஸ். ஏன்னா அவர் ஹாஃப் ட்ரௌசர் போடும்போதே இயக்கத்தில் இருந்திருக்காரு.
சரிங்களா? அப்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து பல நாள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அது அது இது மாதிரி ஒரு ஒரு உண்மையிலே ஒரு ரொம்ப அழகான செட்டப் அது. அது வெளியிலேருந்து எல்லாம் வேணால் இது பேசலாம், கல்லூடடிக்கலாம், வேணால் அவதூறு பரப்பலாம். பட் உண்மையிலே அது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சரியாக இயங்குகிற ஒரு இயக்கமாக இருக்குது. ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. பேட்டியில் சொன்னாங்களா? ஆர் யூ ஷூர்? பேட்டியில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டதே சார். பேட்டியை நீங்கள் கேட்டிங்களா? நியூஸ் கார்டை பார்த்தீங்களா? நியூஸ் கார்டு அதை சொல்லுங்க. ஓகே. நியூஸ் கார்டு என்பது ஏமாற்று. இல்லை, நியூஸ்லேருந்து நியூஸ்லேருந்து போடுறாங்க. எந்த நியூஸ்லேருந்து போடுறாங்க அந்த சேனல் சொல்லுங்க. அப்புறம் கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டதாக தகவல். ஓகே. அது எஸ்கேப்பிங் தானே. ஓகே. நான் வந்து நீங்கள் இனிமே நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது சவுண்ட் பைட் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஓகே. யாராவது சொல்லட்டும், வாய் திறந்து பேசட்டும், அதுதான் உண்மை. அவர் படத்தை போட்டு இது மாதிரி இவர் சொன்னதாக தகவல் அப்படின்னீங்கன்னா அதை நம்பாதீங்க. அதுக்கு பேர் அவதூறு. பாசிபிலிட்டிஸ் இல்லையா சார்? டிடிவி அவர் அப்படி சொல்லவே இல்லையே. இல்லை, நான் உங்ககிட்டே கொஸ்டின் தான் வைக்கிறேன். இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களும் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சொல்லலை. அது ஒரு பொய் செய்தி. அந்த பொய் செய்தி ஏன் பரப்பப்படுது? இது வந்து ஒரு பேசு பொருளாக்கணும்னு தான் பரப்பப்படுது. கூட்டணியை பற்றி தலைமை நிச்சயமாக முடிவு பண்ணுவாங்க. தே நோ அட் த ரைட் டைம், அட் த ரைட் கால் தே வில் டேக். ஓகே சார். ஆனால் எங்களுடைய முதல் மாநாட்டில், விக்ரவாண்டி மாநாட்டில் தலைவர் பேசினது உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில். அதுக்கு முன்பு என்ன பேசினாரு? அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 2-3 ஒரு சென்டென்ஸ் இருக்கு. என்ன சார்? தாவேகா அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு தானமாகவே வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சிம்பிள் மெஜாரிட்டியில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நாங்கள் வருவோம். இருந்தாலும், அந்த இருந்தாலும் தான் ரொம்ப முக்கியம், இருந்தாலும் நம்மை நம்பி வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். எங்களுக்கு கூட்டணி என்பது செகண்டரி, இட்ஸ் நாட் பிரைமரி. கூட்டணி இல்லாமலே வந்து தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யாருடன் கூட்டணி உங்களுக்கு வேணும்? 2 டைப் ஆஃப் அரசியல் கட்சிகள் இருக்குமா. ஒன்று வந்து லெட்டர் பேட் கட்சின்னுவாங்க, அதுவும் கட்சி தான், ப்ராப்பராக தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட தலைவர், அவங்க குடும்பம் 5 பேர், அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அந்த கட்சியில். அது மாதிரி 10 கட்சி கலர் கலராக கொடி கட்டிட்டு 10 கட்சியுடன் மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்கிறது சரியான அப்ரோச்சா? இல்லை மக்கள் பின்னாடி யார் இருக்கா, மக்கள் யார் பின்னாடி இருக்காங்களோ அவர்கள் தான் சரியான கூட்டணி அப்படின்போது மக்களோட கூட்டணி தானே. இப்போ மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தாவேகா பக்கம் தானே நிற்கிறாங்க. ரெண்டாவது, நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற இடத்துல இருக்கோம். நாங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற இடத்துல இல்லை. நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். நாங்கள் தான் கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கு தேவையா இருந்தாங்க இவ்வளோ அப்படின்னு நாங்கள் தான் கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் எதுக்கு கவலைப்படணும்? கூட்டணி என்பது வெறும் கட்சிகள் மட்டும் இல்லை, மக்கள் தான் முக்கியம். அதான் எங்கள் தலைவர் சொன்னார்ல மலேசியாவில் பேசும்போது, அணியாக வருவாரா தனியாக வருவாரான்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி அணியாக தானே இருக்கிறோம். அப்படின்றது என்ன அர்த்தம்? மக்களோட அணியாக தானே. ஆமாம், அதுதானே முக்கியம். நான் முன்னாடியே பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன், அன்புமணி அவர்கள் வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒன்று டிஎம்கே பக்கம் போவார், அப்படி இல்லைன்னா வந்து டிவிக்கு கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு எழுதே சார். வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதுக்கு அவசரப்படணும்? ஒன்று நடந்த பிறகு அதை டீகோட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நடக்கும் முன்பே நம்ம ஜோசி சொல்ல முடியாது. ஜோசி சொல்கிறவங்களாம் ஃப்ராடு. ஓகே. இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க டிவிக்கே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிடுவார் இந்த 2026 அப்படின்னு. லயோலா காலேஜ் வந்து உறுதியாக சொல்லுங்கள். ஓகே, உறுதியாக வந்து நீங்கள் தாவேக்கா பக்கம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு நல்லா பேசி டக்குன்னு ஜோக் அடிக்கிறீங்க. சொல்லுங்க. அவங்களோட அந்த கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 81,000 பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. 81,000 சாம்பிள்ஸா? ஓகே. அதுல வந்து இல்ல நீங்க அதை கணக்கு போடுங்க. ஒரு 1000 சாம்பிள் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 10 பேரா இருந்தாங்கன்னா ஒரு ஊர்ல எடுத்துட்டு போயிடலாம் சார். இல்லைம்மா, ஒருத்தர்கிட்ட ஒரு 25 கேள்வி நான் கேட்கணும். ஓகே, ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் எடுத்தாலே 25 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட போகணும். அப்போ 80,000 பேர்கிட்ட எத்தனை வருஷமாக எடுப்பீங்க? எனிவே, அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான கருத்து கணிப்பு.
போன வருஷம் அவங்க பண்ணது என்ன, போன தேர்தலில் அவங்க பண்ணது என்னன்றது மக்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரில் வந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அவர் வந்து கல்லூரியை வந்து அவர் ஏன் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்னு போட்டுக்கிறாரு? ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு மக்கள் பீப்புள் ஸ்டடி சென்டர்னு இருந்தது அப்படின்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி பீப்புள் ஸ்டடி சென்டர் மாற்றிடுச்சு, வேறு ஒரு பேரில் இருந்தது. அங்கே தான் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து பண்ணியிருந்தார், பிஹெச்டி வாங்கின ப்ரொஃபஸர். அவருடைய கருத்து கணிப்புக்கு வந்து ரொம்ப பேர் பாப்புலராக இருந்தது. அப்போ அந்த லயோலா காலேஜ் பேரை தூக்கிட்டு வந்து இங்கே ஒட்ட வச்சுட்டு கேட்டால் நான் முன்னாள் மாணவர், எத்தனை வருஷத்துக்கு முன்னாள், நான் கூட தான் முன்னாள் மாணவர், எங்கள் தலைவர் கூட தான் முன்னாள் மாணவர், சரிங்களா, சிதம்பரம் கூட தான் முன்னாள் மாணவர், டிஎன் சேஷன் கூட தான் முன்னாள் மாணவர், இப்போ துணை முதல்வர் கூட தான் முன்னாள் மாணவர், இப்படின்னு பேரை போட்டு ஏமாத்தலாமா? தட்ஸ் நாட் அ சர்வே அட் ஆல்.